Comfort is the worst enemy of mankind. Worst enemy of mankind. மிக கடினமான துன்பமான காலங்களில் பிறந்த தலைமுறை முழுவதும் வீரர்களாக இருந்தார்கள். அந்த வீரர்கள் என்ன பண்ணாங்க? துன்பத்தையும் துயரத்தையும் கடுமையும் மாற்றி சொகுசை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த தலைமுறைக்கு பிறந்த சொகுசில் வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் அடுத்த தலைமுறையை நிர்மூலமாக்கினார்கள். சொகுசை கொடுத்து 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 எவ்ரிபடி பிகம்ஸ் அ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். நீட்டின விரல், நீட்டாத விரல், நீட்டி இருக்குமோன்னு தோன்ற விரல், அங்கே இருக்கக்கூடிய அத்தனையும் வாங்கி கொடுத்தா குழந்தை என்ன கொண்டாடுங்கிற ஒரு நம்பிக்கைக்குள்ளே போனோம் இல்லையா? எப்படி நம்ம தலைவனா மாற முடியும்? யாருக்கு வேணும் அன்பு? வள்ளுவனை பார்த்தா நான் சொல்வேன், அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் உண்டு. அன்பு அடைக்கும் தாழ பூட்டியே ரூம்குள்ளே வச்சிருவேன் நான் அன்பை. என்ன காரணம் தெரியுமா? அன்பு இல்லை. அன்பு நமக்கு அடையாளம் தெரியாது. நான் சொல்லக்கூடியது அக்கறையை சொல்வேன். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் லவ், கேர். கேர், CARE, கேர். என்ன காரணம்? உடம்பு சரியில்லையா, உனக்கு பிடிக்கலையா, ஆனாலும் ஊசி போட்டு தான் ஆவாங்க. சிரிச்சு சிரிச்சு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நர்ஸ் வலிக்காதுங்கிற அழகான பொய்யை சொல்லுவாங்க. ஆனாலும் இது பொய்ன்னு உங்களுக்கு தெரியும், வலிக்கும். இதை கீரித்தான்ப்பா சரி பண்ணணும். ஆமா, கீரி தான் சரி பண்ணணும், வேற வழி கிடையாது. அப்போ we need care. அன்பு ரொம்ப சுலபம்மா. கொடுத்துட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். நல்லா குளிக்க வச்சு சொகுசா ஒரு நாய்க்குட்டியை கொண்டு வந்து கொடுத்தா நான் கூட தான் மடியில் வச்சுக்குவேன். அதுக்கு வயிற்றால போய் வாந்தி எடுத்ததுன்னா கூட நிற்கக்கூடிய தெம்பு இருக்கா? தென் யூ கேர், இல்லைன்னா யூ ஜஸ்ட் லவ். பலவீனம், அன்பு பலவீனம். அக்கறை இருக்கு இல்லையா, ரொம்ப பலம். என்ன பண்ணினாலும் அக்கறை இருக்கும். கையை கடிச்சிட்டு ஓடினாலும் திருப்பி கூட வரும். என்ன உதறி தொழில், நீ எனக்கு வேணவே வேணாம்ப்பா அப்படின்னு சொன்னாலும், 10 நாள் என்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும், இந்த தன்மானம், சுயகௌரவம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இந்த அக்கறையோட அகராதியில் கிடையாது. அக்கறை இதெல்லாம் கண்டுக்கவே கண்டது. உனக்கு எங்கிட்ட அன்பு இல்லை, அதனால என்ன, எனக்கும் எங்கிட்ட அக்கறை இருக்கு. இருக்கிற வரைக்கும் இருக்கு, நான் இருக்கிற வரைக்கும் இருக்கும், நீ இருக்கிற வரைக்கும் இல்லை, நான் இங்கே இருக்கிற வரைக்கும் இருக்கும். அப்போ அதுக்கு தான் டேர்னு பேர். டேரிங்னா 10 பேரை பாஞ்சு பாஞ்சு கீழே தள்ளுறதல்ல. போனா செத்துருவேன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் போகாம இருந்தா அதை விட கேவலமா உயிரோடையே சாவேன்னு எனக்கு தெரியும், அதனால போறேன்னு புரிஞ்சுக்கிறேன். டேரிங் எல்லா இடத்துலையும் இல்லை. இது எனக்கு நடந்தா, இது நானா இருந்தா எப்படி துடிச்சு போவேன்? எப்படி சொல்லாதீங்கப்பா. யாராவது சொல்லும் பொழுது பக்கத்துல இருந்து பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லாதீங்கப்பா. பரவா இருக்கு. உங்களுக்கு ஹிந்தி தெரியும்னா பரவா நகி எப்படிமோ, பரவாங்கிற வார்த்தையோட ஒரு இலையை சேர்த்து பரவாயில்லைன்னு சொல்றோம். பரவா இருக்கு. சொல்ல வேண்டியவனை சொல்ல விடுங்க. இப்போ கூட எங்கிட்ட ஒரு மேடம் கேட்டபோது நான் அதே தான் சொல்றேன். குழந்தைங்க கிட்டயா, யூ வாண்ட் டு பி அ டேரிங் பேரண்ட், துணிச்சலான தாய் தகப்பனா, மேல இருந்து தள்ளி விடுன்னு சொல்லலை. நான் உட்கார வரும்போது சேரை எடுத்துருங்கன்னு அப்படியே சொல்லலை. நான் அவ்வளோ கொச்சைக்கு போகவே இல்லை. டேர் டு லுக் இன் டு த ஐஸ் ஆஃப் யுவர் சைல்ட் அண்ட் சே ஐ கேர் ஃபார் யூ. உனக்காக அக்கறை காட்டுகிறேன் அப்படிங்கிற தலைவன் ஆல்ஃபா ஃபாதர், ஆல்ஃபா மதர், ஆல்ஃபா லீடர், நாட் த பீட்டா பர்சன். அப்படின்னா யூ டேர் நின்று சொல்லுங்க, கண்ணை பார்த்து சொல்லுங்க, கவலை இல்லாமல் சொல்லுங்க. குழந்தைக்கு பிடிக்காது, உருண்டு புரண்டு அழும். உங்கள் கிளையன்ஸ் எல்லாம் வேண்டாம்ப்பா, அந்த ஆள் கடிப்பாம்ப்பா. ஆனால் இன்னொரு கிளையன்ட் சொல்லுவார், ஒருத்தர் மட்டும் இல்லை எல்லாரையும் கடிப்பார் அவர். ஒருத்தரை கடிச்சா தானே பார்ஷியல், என்னையும் சேர்த்து கடிச்சுக்கிற ஆள் தானே. அப்போ யூ ஹேவ் டு பி டிசிப்ளின், யூ ஹேவ் டு டேர், அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் பி டிஃப்ரெண்ட். டிஃப்ரெண்ட் நாட் பிகாஸ் யூ வாண்ட் டு பி டிஃப்ரெண்ட், டிஃப்ரெண்ட் பிகாஸ் அதர் பீப்புள் ஆர் த சேம். ஒத்த மந்தையாக ஒதுக்கி வச்சாச்சு, மற்றதை கூட நிற்க என்னால் முடியாது, நான் தனியாக நிற்கிறேன். தனியாக நிற்கிறதுனால டிஃப்ரெண்ட்டுங்கிறாங்க. பட் டு யூ நோ சம்திங்? தனிமை வேறு, தனியாக நிற்கிறது வேறு. ஐ எம் நாட் அலோன், ஐ எம் என்ஜாயிங் மை சாலிட்யூட். என் தனிமையை ரசித்து கொண்டு, அப்பாடா என் கூட யாரும் இல்லைப்பா, சாய் எனக்கு தோல் வேண்டாம், ரொம்ப வேணாம், என் தோளில் நானே சாஞ்சிப்பேன். அப்படி என் தோளில் சாய் எனக்கு தேவையில்லைன்னா யாருக்காவது தோல் வேணா கொடுக்கவும் நான் தயாராக இருக்கேன். விழுந்தேன், ஆமாம், விழுந்தா தான் எனக்கு எப்படி விழுறதுன்னு தெரியும், விழுந்தா தான் விழுற வலி தெரியும், விழுந்தா தான் விழுந்த பள்ளத்தோட ஆழம் எனக்கு தெரியும், விழுந்தாதான் எழுந்திருக்கணும்னு தெரியும், எவ்வளவு தூரம் ஏறணும்னு தெரியும். ஐ நீட் த சேம் எனர்ஜி டு ஃபால் டவுன் அண்ட் டு கெட் அப். அடுத்தது விழுந்தவனுக்கு கை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு எனக்கு வீழ்ச்சி வேணும். வீழ்ச்சி இல்லாமல் ஐயோ நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாது, வெரி குட், என் குழந்தை கஷ்டமே படக்கூடாது, ஆண்டவனாக இருந்தால் கூட நான் அருள் புரிய மாட்டேன். கண்டிப்பாக இல்லை. இல்லை, எந்த ஒரு ஜென்மத்தில் இருந்திருப்போம்ப்பா ஆண்டவனா, அதில் எஞ்சினதும் தான் இப்படி வந்திருக்கோம். எஞ்சினதுமே இப்படி இருந்தா மொத்தம் எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும். சரி, அப்போ ஐ எம் டிசிப்ளின்ட், ஃபைன், ஐ டே, அண்ட் பிகாஸ் ஆஃப் தேட் ஐ ஆம் ஆஃப் கோர்ஸ் டிஃப்ரெண்ட்.
ஆல் இன் கேபிட்டல்ஸ். LEAD, மறுபடியும் ஒரு வந்தாச்சு. தானே எல்லா இடத்துலையும் வந்து உட்காருந்தானே, ஒரு இடத்துல இல்லை 2 இடத்துல வந்து உட்காந்தாச்சு. இந்த முதல்ல நம்ம இவால்வ் ஆக சொன்னோம், எம்பத்தைஸ் பண்ண சொன்னோம், அப்புறம் எனர்ஜைஸ் பண்ண சொன்னோம். லீடர் அவனுடைய மிகப்பெரிய விஷயம் எடுகேட். எடுகேட் வாங்குற பட்டம் அல்லம்மா, முன்னும் பின்னும் இருக்கிற எழுத்துக்கள் அல்லப்பா. எல்லாவற்றையும் தாண்டி சொல்ற வார்த்தைகளை தாண்டி அடியில் இருக்கக்கூடிய அதனுடைய சத்து கிடைச்சது அப்படின்னா, அதனால தானே நம்ம சொல்றோம் அசடு அப்படின்னு ஒரு வார்த்தை எப்படி வருது? சத்து அப்படின்னு அர்த்தம், சத்து இல்லாதது. அப்போ எடுகேட். எவ்வளவுதான்ப்பா சொல்லி கொடுக்கறதுன்னு கேட்காம எடுகேட். எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்போம் தானே. ரொம்ப நல்ல கேள்வி கேட்டதா நம்ம நினச்சிக்கோம். எவ்வளோதான் பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு கேட்டாலே இன்னும் பொறுமையாக இருக்க தொடங்கலைன்னு அர்த்தம். பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு அந்த கேள்வி கேட்குற நேரமும் பொறுமையாக இருப்பாங்க அவங்க. அப்போ யூ எடுகேட். இதுக்கப்புறம் ஒன்ஸ் யூ எடுகேட் பீப்புள், they will know what it is to be efficient. We want people to be proficient. ஆனால் நானே மூலதனமாக இருக்கும்போது I should be efficient. எடுக்கிற முடிவில் நிற்கணும். காம்பஸுடைய 2 காலில் ஒரு கால் ஊன்றி நிற்கிற மாதிரி நான் சொல்ல எல்லா பண்புகளும் ஊன்றி நிற்கிற கால். உலா வரக்கூடிய கால் என்னவாக இருந்தாலும் சரி. இன்னொரு கால் உலா வரும், வட்டம் போடும். அது வட்டம் வட்டம் ஒழுவாக விழணும் அப்படின்னு சொன்னால் ஊன்றி நிற்கிற கால் அசையாமல் நின்னாதான் முடியும். இல்லைன்னா உலா வரும் கால் வட்டம் வட்டமாக விடாது. அப்போ நான் நல்ல ஒரு லீடராக இருக்கணும், நான் நல்ல மருத்துவராக இருக்கணும், நல்ல ஆசிரியராக இருக்கணும், நல்ல ஸ்வீப்பராக இருக்கணும். நல்ல அந்த நல்லங்கிறத அழுத்துறீங்கல்ல, அந்த நல்லங்கிறத ஊன்றி நிற்கிற கால், அதை ஊன்ற வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கப்புறம் சுத்துற எல்லாமே வட்டம் ஒழுங்காக வரும். ஸோ ஐ educate people and I am efficient. ஆனாலும் ஆங்கிலத்தில் இன்னும் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கு, எனிக்மேட்டிக். புதிராக இருக்க முயற்சி பண்ணுங்க. முழுவதும் திறந்த புத்தகமாக ஒரு தலைவன் இருக்கணும்னு தொண்டன் ஆசைப்படலாம், தலைவனால இருக்க முடியாது, கட்டுப்படி ஆகாது. என்னுடைய அடுத்த யுக்தி என்ன என்று அப்பட்டமாக ஒரு பிளான் போட்டு மாஸ்டர் பிளான் உங்ககிட்ட நான் காட்ட முடியாது, காட்டக்கூடாது. ஏன் எங்கிட்டயே நான் மறுபடியும் காட்டக்கூடாது, திருப்பி சொல்லிடுவேன் யாராவது வந்தாங்கன்னா. பி எனிக்மேட்டிக். ஏதோ ஒரு புதிர், பார்க்க முடியாத ஏதோ ஒரு பக்கம், திறக்க முடியாத ஏதோ ஒரு மூடி, புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒரு ரகசியம். இறைவன்கிட்ட அப்படித்தானே போறோம். நம்ம எல்லாம் அவனை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னாலும் தெரியாதது இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படித்தானே ஒவ்வொரு மார்க்கமும் இறைவன்கிட்ட உன்னை கொண்டு போய் நம்மளை நிறுத்துது. பி an enigmatic person. பி enigmatic. அப்படி இருந்தால் மட்டும்தான் யூ கேன் enrich. உங்களுக்கே உங்களை அடையாளம் தெரியாமல் இருக்கும். என்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வாங்கலேன், வெளியில் வந்ததுக்கப்புறம் ஏய் நான் இது பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை. ஆமாம், அதுதான் தலைவர். சரி, LEADE ஆச்சா? ஆர். ஃபஸ்ட்டு திங், பி ரெடி. இது நடந்ததா? எனக்கு செய்தியே வரலையே. செய்தியை சொல்ற நபரே நீங்க தானே. யூ ஆர் தி மெசேஜ் அண்ட் யூ ஆர் தி மெசஞ்சர். செய்தியும் நீங்கள் தான், செய்தியை அறிவிப்பவரும் நீங்கள் தான். இட்ஸ் நோ நீட் வெறும் மெசஞ்சராக இருந்த காரியம் இல்லை. யூ ஷுட் ஆல்சோ பி தி மெசேஜ். ஏன் கிருஷ்ணனுடைய அந்த பகவத்கீதையை கொண்டாடுறீங்க? மெசேஜும் வந்தான், கொண்டு வந்த மெசஞ்சரும் வந்தான். அப்போ பார்க்க கண்கள் இருந்ததுன்னா, ஜெயகாந்தன் ரொம்ப அழகா சொல்வார், விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதல்ல காணப்படுவதும் பார். எதிரில் வந்திருக்கிற இறைவனை கூட ஐடி கார்டு இல்லாமல் அடையாளம் காண முடியாத ஆட்கள் நம்ம. நான் நம்ப தெய்வம் இல்லையே, நான் பார்த்த மாதிரி தெரியலையே. இல்லை, எல்லாவற்றிலும் தெய்வத்தை பார்க்கும்பொழுது தெய்வத்தை அடையாளம் தெரியும். தெய்வத்தை மட்டும்தான் அடையாளம் தெரியுங்கும் போது எதையும் பார்க்க கூட நம்மளால முடியாது. அப்போ என்ன பண்றீங்க? விஸ்வரூபம் எடுக்க நிற்கிறீங்களா? ரெடினஸ், ரெடி. ஆதி மூலமேன்னு முடிக்கிறதுக்குள்ள வந்தேன், கூப்பிடுறதுக்குள்ள வந்தேன். அந்த சொல்லுவாங்க இல்லையா, எங்கே அப்படின்னு கொண்டு வந்தேன் நெசமானே அப்படின்னு ஒரு குட்டி பூதம் வந்து நிற்கும்னு சொல்லுவாங்கல்ல. என்னோட குட்டி பூதம் நானே தான். என்ன காரணமாக இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு ஒரு மாஸ்டரை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உங்களை ஜீனி ஆஃப் தி லேம்பை வச்சிருப்பாங்க. தேய்ச்சா அடுத்த நிமிஷம் சொல்லுங்களே சமானே அப்படின்னு வந்து நிற்போம். உங்களை விட்டு எல்லா வேலையும் வாங்குவாங்க. ஆனாலும் எப்போதுமே அந்த மாஸ்டருக்கு ஒரு பயம் இருக்கும், இது என்னைக்காவது எனக்கு தின்னுடுமோ அப்படின்னு. அவசர வேலை பண்ணுது. எல்லாரும் வந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும், ஆஹா ஜீனி பயங்கரம். எசமான் அடுத்தது என்ன பண்ணுவார் தெரியுமா? பாராட்டு வாங்கணும் நேரம் வரும்போது உள்ளவா அப்படின்னு தேய்ச்சி உள்ள அனுப்பிச்சிருவார். மறுபடியும் காத்து போக மாதிரி உள்ளுக்குள்ள போய் உட்காந்துக்கும். இல்லை, நீங்க தான் உங்க எஜமானன் அப்படின்னா யூ ஆர் தி சர்வன்ட் அண்ட் யூ ஆர் தி பாஸ். அப்போ யூ ஆர் ஆல்வேஸ் ரெடி. என்னுடைய ஸ்டூடெண்ட் ராணுவத்தில் இருக்கக்கூடிய அவன் சொல்லுவான், மேம் ஐ எம் இன் தி ரெட் கேட்டகரி. பி இன் த ரெட் கேட்டகரி.
ஆரஞ்சு கேட்டகரியில் இருந்தால் கூட ஷூலேஸை கழட்டலாம், பக்கில் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம், வெப்பன் அன்லோடடாக வைக்கலாம். ரெட் கேட்டகரியில் ஷூலேஸ் என்றைக்கும் கழலாது, பக்கில் என்றைக்கும் ரிமா இருக்குது, எப்போவுமே லோடடாக இருக்கும். உங்களை கூப்பிட்டு உங்கள் கேப்டன் வார்த்தையை முடிக்கிறதுக்குள்ள ஒலி மிகவும் வேகமாக வரக்கூடியது. சரி, ஆனால் வாயு வேகம் மனோவேகம்னு சொல்லுவோம். இப்போ என்ன கூப்பிட போகிறாங்க அப்படின்னு தெரியும் போதே எழுந்திரிச்சிட்டிங்களா? அதான் ஏவா மக்கள் மூவா மருந்து. அம்மா இப்போ கூப்பிடுவாங்க, அப்பா இப்போ கேட்பாரு, அப்பா இப்போ சொல்வார். இது கண்ணு பார்த்த உடனே பாரதி சொல்ல குறிப்பு உணர், அந்த அந்த முகத்தை பார்த்தா புரிஞ்சுக்கோ, இதை பார்த்தா தெரிஞ்சுக்கோ அப்படின்னா பி ரெடி. கூப்பிடுறதுக்கு முன்னால் அங்கே வந்து நிற்கக்கூடிய இறைவன் மாதிரி வந்து நின்னா மட்டும்தான் தலைவன். ரெடி. சரியா? அதுக்கு அடுத்தது ரெசிலியன்ட். அடிச்சு கீழே போட்டாலும் முளைச்சு மேலே வரணும். விதைகளுக்கு என்ன ஒரு உறுதி இருந்தா எல்லாத்தையும் ஜீரணிக்கக்கூடிய மண்ணால் அதை தொடக்கூட முடிய மாட்டேங்குதுப்பா. வளர்றது எப்படி? புவியீர்ப்புக்கு எதிர்த்துக்கிட்டு. முடியாது, உங்களாலையும் என்னாலையும் முடியாது. கடைசியாக நடக்க ஆரம்பிச்சிருப்போம் குழந்தை பருவத்தில். முதல்ல வடி வாங்குறது கால் தான். கடைசியாக வந்து முதல்ல நம்மளை விட்டுட்டு பை பை சொல்லக்கூடியது காலாக தான் இருக்கும். அப்புறம் மறுபடியும் தவறுறதாக போகும். அப்போது ரெசிலியன்ஸ், திருப்பி 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 மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். எத்தனை தடவை விழுந்தேன்னு எல்லாரும் எண்ணும் போது எத்தனை தடவை எழுந்தேன்னு எண்ணக்கூடியவன் தலைவனாக இருக்கணும். விரல் விட்டு எண்ணுறது மட்டும் இல்லை, இந்த எண்ணமும் சேர்த்து தான். ஸோ யூ ஆர் ரெடி அண்ட் யூ ஆர் ரெசிலியன்ட் அண்ட் கடைசியா ரீடிஃபைன். இதுவரை எழுதிய சட்டங்களை மாற்று. வேதம் புதிது செய். வேதமாக இருந்தாலும் புதிது செய். அடுத்ததுன்னு சொல்லுவேன், வேகமாக புதிது செய். ரொம்ப நிதானமாக புதிது செய்ய வந்தேன்னா அடுத்த தலைமுறையும் அழிச்சு ஒழிச்சிட்டு புதிது செய்ய முயற்சித்தோம் அப்படின்னு கல்வெட்டில் எழுதிட்டு போயிட்டே இருப்போம். வேகமாக. இது அத்தனை உள்ள வந்தாச்சா நெஞ்செல்லாம் நிமிந்துரும்பா. சோர்வுற்று ஏதாவது ஒரு குழந்தை என் பக்கத்தில் வந்து நிற்கும்போது அந்த குழந்தைகிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான், why don't you write a love letter to yourself? மேம் அப்படி முகமெல்லாம் கூசி குறுகி போயிடும். டிட் ஐ ஹியர் யூ ரைட் அப்படின்னு கேட்பானுங்க வேற. அஃப்கோர்ஸ் யூ ஹர்ட் மீ ரைட். ரைட் அ லவ் லெட்டர் டு யுவர் செல்ஃப். நல்லா இருக்கும் அந்த காம்போசிஷன். உனக்கு நீயே ஒரு காதல் கடிதம் எழுதிக்கொள். எத்தனை பேர் எழுதியிருக்கோம் இது வரைக்கும்? யாருக்கும் எழுதுனதில்லை, நமக்கே கூட எழுதிக்கிட்டதில்லை. அப்படியே யாருக்காவது எழுதினா கொடுக்குற தைரியம் கூட வந்ததில்லை. அதை புக்கில் வச்சு கொடுத்தாலும் அந்த கொடுக்க வேண்டிய நபர்கிட்ட அது கொடுத்துருக்காது. லைப்ரரியில் ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்திருப்போம். இல்லை எல்லாத்துக்கும் ஒரு வேணும்ப்பா. அவங்க சொன்னாங்கல்ல, ஒருங்கிணைக்கு. பி அன் இன்டகிரேட்டட் இண்டிவிஜுவல். பி அன் இன்டகிரேட்டட் இண்டிவிஜுவல். சிதஞ்சு செதறி 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 கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், விரல் ஒரு பக்கம், நகம் ஒரு பக்கம். கம் ஆன், எப்போ எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம், எப்போ எல்லாம் ஒன்றா நிற்க போகிறோம்? எல்லாம் பாதி பாதியா பாதி பாதியா, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம், ஆல்வேஸ் இன் ஃப்ராக்ஷன். எவ்வளோ அழகாக சொல்லுவோம், அதுவும் பூஜ்யம் இதுவும் பூஜ்யம், பூஜ்யத்தை எடுத்த பின்பு இருப்பதும் பூஜ்யம், பூஜ்யத்தை சேர்த்தாலும் பூஜ்யம். எவ்வளோ பெரிய விஷயம். நிறைவானவர்கள், முழுமையானவர்கள் நாம். கண்ணாடிக்கு அடையாளம் தெரியாது, நாம தானே கண்டுபிடிச்சோம். கண்ணுக்கு தெரியும்ல அடையாளம், கண்ணாடிக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியும் தானே. முழுமையான நபர்கள் தான். நம்மிடமிருந்து எதை எடுத்தாலும் முழுமையானவர்கள், எதை கொடுத்தாலும் முழுமையானவர்கள். எச்சமும் மிச்சமும் நமக்கு கிடையாது. யூஆர் ஆல்வேஸ் கம்ப்ளீட். யூஆர் abundant, never redundant. யூஆர் abundant, யூஆர் overflowing. தழும்பி 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 விழக்கூடிய நபர்கள் நாம். விழக்கூடிய ஒன்னொன்னும் அங்கங்கே விதையா விழுந்து முளைச்சிட்டு போகுது. அப்போ டேக் இட் டு அ ஹார்ட். எவ்வளோ பிரம்மாண்டமான நபர் நான், எவ்வளோ பெரிய நபர் நான். அப்போ அப்பாவா இருக்கீங்களா? முழுமையான அப்பாவா இருங்க. அம்மாவா இருக்கீங்களா? முழுமையான அம்மாவா இருங்க. அந்த ஒரு நிமிடம் அங்கேயே இருங்க. நல்ல தலைவனா முழுமையா அங்கே இருப்பா. எங்கேயோ ஒரு இது இப்போ இங்கே எனக்கு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அப்புறம் என்ன பண்ணீங்க? வாடிட்டு சரி வாடிட்டீங்க, அப்புறம் சொல்லுங்க. ஒரு குடம் தண்ணீர் அதுக்கு ஊற்றுனீங்களா? இப்பெல்லாம் செடி வச்சவங்க யாரும் தண்ணி விடுறதில்ல. பிரபலங்களை எங்கேயாவது பேச போனோன்னா ஒரு நாற்றை கொடுத்து வச்சுட்டு போங்க மேடம் அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், செடி வச்சவன் தண்ணி விட மாட்டேனே, பரவாயில்லையா அப்படின்னு கேட்பேன். அந்த கார்டனர் தான் ஊற்றி ஆகணும். செடி வச்சவன்லாம் தண்ணி, மரம் வச்சவன் தண்ணி, அடுத்த மரம் வச்சு போயிட்டே இருப்பாங்க அவங்க. அதுக்கடுத்த மரம், அதுக்கடுத்த மரம், அதுக்கடுத்த மரம், பின்னால் ஒருத்தர் தண்ணி ஊற்றிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஓ, வாட் எவர் யூ டூ, பி கம்ப்ளீட் இன் தட். முழுமையா இருங்க, அந்த நிமிஷத்தில் இருங்க. பேசுகிறாங்களா, ஒரு நிமிஷம் உள்வாங்குங்க, முழுமையாக உள்வாங்குங்க. குழந்தை கூப்பிடுதா, அம்மா அம்மா அம்மா, திரும்பி கூட பார்க்க மாட்டோம். அம்மா அப்படின்னு அடுத்த நிமிஷம் பக்கத்தில் இருக்கவங்க, அடுத்தவங்க எல்லாரும் என்னப்பா என்னப்பா என்னப்பா. இப்போ மிரட்டலுக்கு மட்டும்தான் காது கேட்குமா? அலறலுக்கு மட்டும்தான் காது கேட்குமா? அமைதிக்கு காதே கேட்காதா? மௌனத்துக்கு யாருமே சொல்ல மாட்டாங்களா? மௌனம் பேசுமே, கேட்காதா? அப்போ முழுமையான லீடராக இருக்கும் பொழுது
யூ வில் ரீடிஃபைன் எவ்ரிதிங். எல்லாவற்றுக்கும் வேறு ஒன்று கொடுப்பீங்க. இப்படியும் பார்க்கலாமே அப்படின்னு கொடுப்பீங்க, இப்படியும் அணுகலாமே அப்படின்னு கொடுப்பீங்க. அதனால தான் சொன்னேன், டேரிங்காக இருக்கணும். தைரியம் இல்லைன்னா யூ கேன் நெவர் பி டிஃப்ரெண்ட். டிசிப்ளின் இல்லைன்னா டேரிங் வராது. ஒன்றோடு கண்ணி சேர்த்த மாதிரி, மேடம் இதில் ஒன்றும் இல்லை பரவாயில்லையா, இல்லைப்பா பரவாயிருக்குமா, இது ஒன்றும் இல்லைன்னா குறைபட்டது தான், பின்னப்பட்டது தான், மாசுபட்டது தான். இல்லை, நான் முழு தலைவன் இல்லை. அப்போ நானே என் மூலதனம் அப்படின்னு சொன்னால், வேர்னா அந்த வேர்லேருந்து முளை விட்டு வரக்கூடிய இலைகள்னா, முழு மரமுன்னா, எவ்ரி ஆட்டம் ஆஃப் மீ வில் ரிசம்பிள் மீ. என்னிலிருந்து வருவைவை எல்லாம் என் ஜாடையில் மட்டுமே தான் இருக்கும். என் ஜாடையில் இல்லாதவை என்னிடமிருந்து பிறந்து வரவில்லை. அடுத்த தலைமுறை மட்டும் அல்ல, அடுத்த வார்த்தையும் சேர்த்து தான் சொல்றேன். எங்கிட்டேருந்து வரணும்னா இட் ஹாஸ் டு கேரி மீ. அந்த அளவுக்கு கர்வம் இருக்குன்னு வைங்க. ரொம்ப அழகாக நான் சொன்ன இந்த புக் ஆஃப் மிர்தாதினுடைய 4வது, சிந்திச்சாச்சு, பேசியாச்சு, செயல்பட்டாச்சு. 4வது, டோன்ட் பி அ ட்ரீமர், பிகம் தி ட்ரீம் அப்படிம்பாரு அப்துல் கலாம் ஐயா. கனவு காணுங்கள். நான் அதுக்கு அடுத்தது போகிறேன், கனவாகவே மாறுங்கள். என்ன கனவோ அந்த கனவா மாறுங்கள். நடந்து வரும்போது அந்த கனவு மாதிரி வரணும். So if you are a leader, walk like a leader. If you are an entrepreneur, walk like an entrepreneur. Because you are your investment. வேறு யாருக்கிட்டையும் எந்த தயக்கமும் கிடையாது, எதுவும் கிடையாது. வட்டி கட்டமா உங்களுக்கு நீங்கள் வட்டி கட்டுறீங்க. ஏன்னா மூலதனம் நீங்கள் வட்டி கொடுத்தே ஆகணும். ரொம்ப அழகாக மேடம் சொன்னாங்க இல்லையா, என்ன வாங்கினாலும் அதுக்கு ஒரு ப்ரைஸ் டேக் ஒன்று கூட வரும் அப்படின்னு. அப்போ நானே என் தலைவன், நானே என் தொண்டன் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக the price tag goes with it. Don't be a dreamer, become the dream. அப்படிப்பட்ட நபர்களாக ஒவ்வொரு நபரும் தலைவனாக மாறும் பட்சத்தில் தலைவர்கள் உங்களுக்கு அடையாளம் தெரியும். அடையாளம் தெரிஞ்சவங்க எல்லாம் தலைவர்கள் இல்லை, தலைவர்கள் அடையாளம் தெரியும். பார்வை வேறு, தரிசனங்கள் வேறு. சாமியை பார்க்க போக மாட்டோம், சாமியை தரிசிக்க போவோம். அப்போ சாமியை தரிசிக்க போகிறதுனா என்ன அர்த்தம்? பார்வை போதாது, தரிசனங்கள் தேவை. அங்கே இருக்கக்கூடிய சிலையை தாண்டி, அந்த பக்தியை தாண்டி, அதை கடந்து என்ன காரணம்னா அவை எல்லாம் வெறும் மைல் கற்கள் மட்டுமே. மைல்கல்லோடு எந்த பயணத்தை நிறுத்திக் கொள்வது கிடையாது. A milestone does not, it never becomes the target where you have to go. அதை தாண்டுவோம், அதை தாண்டி அங்கே போவோம். எங்கள் எல்லையில்லா பிரபஞ்சத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா மைல் கற்கள் கிடையாது. பிகாஸ் யூ ஹவ் பிகம் அ மைல் ஸ்டோன் ஃபார் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அடுத்த தலைமுறை வழி நடந்து போகும்போது மைல்கல்லாக நீங்கள் அங்கே நின்று கொண்டிருப்பீர்கள். உங்களை பார்த்து குழந்தைங்க புரிஞ்சுப்போம், ஓ இப்படி ஒரு மைல்கல். சாஞ்சு நிற்கலாம், ஓஞ்சு உட்காரலாம். கூடவே எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோன்னு அந்த குழந்தைக்கு அப்போ தான் தெரியும். இனி பார்ப்போம், நம்மையே நாம் மூலதனமாக மாற்ற பார்ப்போம். இந்த மாற்றத்துக்கு முன்னால் 2 வரும், அதையும் சொல்லிடுறேன். தடுமாற்றமும் ஏமாற்றமும் வரும். பார்த்தா மாற்றம் ஜாடையிலேயே இருக்கும், மாற்றம் மாதிரியே இருக்கும். அதனால தானே வள்ளுவன் எவ்வளோ அழகாக சொன்னான், கற்க கசடு அற. ஏன்னா கல்வியும் கசடும் ஒரே ஜாடையில் வரும்பா, ஜாகிரதை. கசடு அற. அப்புறம் என்ன பண்ணலாம்? கற்றவை. சரி, கற்ற பின் இல்லையா, அது சாய்ஸில் விட்டுட்டோமே. எதற்கு தக? கசடு அற கற்ற கல்விக்கு தக. கசடை கற்றோன்னா அதற்கு தக தான் நிற்போம். நம்ம கசடற கற்ற கல்வி இருக்குமே ஆனால் அதற்கு தக நிற்போம். பார்த்தா மேடம் ரொம்ப அழகாக சொன்னாங்களே, அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி, நான் அவன் என்று உணர். உங்கள் சுயம் மாதிரி பிரம்மாண்டம் எதுவும் கிடையாது, சுயம் மாதிரி ரொம்ப சின்னதும் எதுவும் கிடையாது. என் அகம்பாவம் மாதிரி என் முதுகெலும்பு வேறு எதுவும் கிடையாது, என் அகம்பாவம் மாதிரி என் காலை தட்டி விடக்கூடிய கூழாங்கல்லும் எதுவும் கிடையாது. இது அத்தனைக்கும் பொறுப்பு நான் மட்டும்தான். பொறுப்பை மொத்தமாக எடுத்துட்டு